அண்மைச் செய்தி. காஷ்மீரின் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை பிடிக்க தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்களை வழங்கல. பஹல்காம் தாக்குதலின் விளைவாக பயங்கரவாதிகளை பிடிக்க போலீசாரும் ராணுவ அதிகாரிகளும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது அவந்திபோரா என்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் பயங்கரவாதிகளின் வீடுகள் மற்றும் அவரது கூட்டாளியின் வீடுகள்ல தேடுதல் வேட்டைகள்ல போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியாக சென்று அந்த தீவிரவாதிகள் யாருக்கேனும் அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்துல இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீரில் பஹல்காமில் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான லஷ்கர்-இ-தொய்பாவின் நிலையமைப்பான DRF பொறுப்பேற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த பயங்கர தாக்குதல் இந்தியாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில ராணுவ அதிகாரிகள் தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த சிலர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தொடர்ந்து இந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களை பிடிக்கக்கூடிய நடவடிக்கையில உள்ளூர் போலீசாரும் ராணுவ அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது அவந்திபோராவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல பயங்கரவாதிகள், உள்ளூர் பயங்கரவாதிகள் அவரது கூட்டாளிகள் வீடுகளில் தேடுதல் வேட்டையில காவல்துறை ஈடுபட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய இடங்கள்ல தேடுதல் வேட்டை நடத்தி இவர்கள் அடைக்கலம் கொடுத்தார்களா, அவருக்கு உதவினார்களா என்ற கோணத்துல இருக்கக்கூடிய ஆதாரங்களை திரட்டும் பணியிலும் அவர்கள் உதவிய பட்சத்தில் அவர்கள் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.